ஆக்ஷன்! நான் பிசின் நீ பூரியா. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்பூசணி ஸ்டார் இவரை வந்து குறைச்சா முக லட்சணம் உங்களுக்கு சொல்லல. கண்ணு கூட உங்களுக்கு அழகா இருக்கு. பிக் பாஸ்ல வந்து முதல்ல வந்து எடுக்கலை. பிக் பாஸ்ல முதல்ல போன அந்த ஸ்டார் யாருங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். பட் இப்போ அதை ஓப்பன் அப்பாகவே சொல்லிடலாம். உங்கள் எல்லாருக்குமே வந்து கூமாப்பட்டி அவரை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர் தான் வந்து முதல்ல வந்து செலக்ட் செய்யப்பட்ட கேண்டிடேட். பிக் பாஸ் சீசன் 9க்கு தர்பூசணி ஸ்டாருக்கு பதிலாக செலக்ட் செய்யப்பட்ட கேண்டிடேட். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, தங்கப்பாண்டி எனக்கு அந்த ஜீ தமிழில் ஷூட் இருக்கு, என்னால் 100 நாட்கள் தொடர்ந்து உள்ளே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தங்கப்பாண்டி வந்து விலகிட்டாரு. தங்கப்பாண்டி ஆல்சோ அட்டன் த ஆடிஷன். ஓகேவா? ஆடிஷன் போயிருக்காரு. இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஷூட் முடிஞ்சோடனே நம்ம வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாததுனால உடனே அவர் சொல்லிட்டார், 100 நாட்கள் என்னால் உள்ளே இருக்க முடியாது, எனக்கு வந்து ஜீல வந்து ஒரு ஷூட்டிங் இருக்குது, அது முடிச்சுட்டு நான் அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கணுங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 100 நாள் அதே மாதிரி என்னால் உள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லி தங்கப்பாண்டி வந்து விலகிட்டாரு. ஸோ தங்கப்பாண்டி விலகின உடனே தான் வந்து தர்பூசணி ஸ்டாருக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு. அந்த மற்ற எல்லாரையுமே வந்து செலக்ட் பண்ணது எல்லாமே ஓகே தான். பட் இப்போ என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி ஸ்டார் வர்சஸ் வினோத் அப்படிங்கிற ஒரு காம்போ ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா வினோத சொல்லுவேன், பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ். இந்த விஜய் சேதுபதி வந்து இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் இதாக சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக வந்து கமல் சாராக இருந்தால் அதை சொல்ல மாட்டார். கமல்ஹாசன் வந்து ஒரு சில விஷயங்களை இலைமறைவாக சொல்லிட்டு போயிறாரு. ஆனால் விஜய் சேதுபதியை ஓப்பன் அப்பா சொன்னதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இவ்வளவு நாள் எதிரும் புதிருமா தர்பூசணியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் தர்பூசணியை கட்டி பிடிச்சி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே ஷோ வந்து ஒருதலை பட்சமாக மாறிடுச்சு. இவன் கூட இருந்தால், இவன் நம்ம கூட இருந்தால், இவனை வச்சு கண்டென்ட் பண்ணி நம்ம வெளியில் ஃபேமஸ் ஆகலாங்கிற நிலைமைக்கு வந்து சக போட்டியாளர்கள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா, விஜய் சேதுபதி செய்த தப்பால் மொத்த பிக் பாஸ் ஷோவுமே வந்து கெட்டு போகுது. ஏன்டா நீ பிக் பாஸை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக பார்க்கல. பட் அந்த எபிசோட் நான் கண்டிப்பாக பார்த்துருந்தேன். விஜய் சேதுபதி பண்ணது பெரிய தப்பு. கமலை வந்து முன்னாடியெல்லாம் வந்து என்ன செய்வாருன்னா, உள்ளே போகும்போது எல்லார்ட்டையும் சொல்லி அனுப்புவாங்க, நீங்கள் வெளியில் நடக்கிற எந்த ஒரு விஷயங்களையும் உள்ளே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. பிக் பாஸ் கேமராலேருந்து வந்து இவங்க வெளியில் நடக்கிற ஏதாவது ஒரு விஷயங்களை உள்ளே ஷேர் பண்ணால், உங்கள்கிட்ட நான் வார்னிங் கொடுத்துருந்தேன், வெளியில் நடக்கிற எந்த விஷயங்களையும் உள்ளே ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வரும். பட் விஜய் சேதுபதி பண்ண இந்த விஷயத்தினால அந்த மொத்த கேமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இவங்க வந்து வெளியில் வச்சு லவ் கண்டென்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி தான் இவங்க கூப்பிட்டதா வந்து ஒரு டாக் வந்து வெளியில் இருக்குது. பட் இப்போ என்னன்னா, இது டபுள் ஆகி இவங்க வந்து அந்த லவ் கண்டென்ட் பண்ணுறவங்க ஒரு தனி, திவாகர் கண்டென்ட் பண்ணுறவங்க தனிங்கிற மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. லவ் கண்டென்ட்டை விட திவாகர் கண்டென்ட் நல்லாவே போகுதுன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்கிறாங்க, திவாகரை வச்சு கண்டென்ட் பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்க. திவாகரை வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்ஜேலாம் சரி, அந்த எஃப்ஜே வந்து வெட்டிடுவேன் குத்திடுவேன் மிரட்டிக்கிட்டு இருந்த அந்த எஃப்ஜே இப்போ திவாகரை வந்து கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சபரி, கம்ருதீன். கம்ருதீனுக்கு திவாகரை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் கம்ருதீனும் வந்து திவாகர்கிட்ட அப்பப்போ கண்டென்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். கம்ருதீன் போடுற கண்டென்ட் என்னன்னா சண்டை போட்டு எப்படியாவது திவாகரை வந்து நம்ம கண்டென்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறான். இதில் என்னன்னா, கானா வினோத்தை வந்து பாராட்டிட்டாரு. கானா வினோத்தை வந்து பாராட்டணும். கானா வினோத் என்ன செஞ்சுட்டான், ஸோ இந்த காம்போ நல்லா ஒர்க் ஆகுது, நம்ம திவாகரை கலாய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து பயங்கரமாக ஃபேம் ஆகும் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து ஒரு நேச்சுரல் ஆக்டிங்கும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒருத்தர் நடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சினிமாவில் இருக்கிற ஒரு நடிப்பு வந்து ஒரு மனுஷன் ரியல் லைஃப்பில் நடித்தான்னா, இது என்னடா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஈஸியாக கணிச்சிருவாங்க. அதுதான் வந்து நேச்சுரல் ஸ்டார்லாம் சில பேருக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆக்டிங் நேச்சுரலாக இருக்கும். ஆனால் இவங்க பண்ணியிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து கானா வினோத்தோட கேமையுமே விஜய் சேதுபதி கெடுத்துட்டாரு. ஏன்னா கானா வினோத் வந்து நேச்சுரலாக அவருக்குன்னு ஒரு சில டேலண்ட்ஸால் அவர் வந்து சில விஷயங்களை பண்ணியிருந்தாரு. ஆனால் இப்போ என்னன்னா, அந்த விஷயத்த வந்து விஜய் சேதுபதி கெடுத்துட்டாருன்னே சொல்லலாம். ஸோ மொத்த பிக் பாஸையுமே வந்து விஜய் சேதுபதி கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. முதல்ல தர்பூசணி உள்ளே கொண்டு வந்தப்போ மிகப்பெரிய ஹேட்ரேட் இருந்தாலும், அந்த சில கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் காமெடியாக போனதுனால மக்கள் கொஞ்சம் பேர் அதை ரசிக்க ஆரம்பித்தாங்க. எவ்வளோதான் அருவருப்பான விஷயங்களை இவங்க உள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சில பேர், இவனையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் தர்பூசணியும், ஆனால் இதை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
இப்போ என்னன்னா விஜய் சேதுபதி பண்ணதுனால இந்த கேமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான கேமா போய் அந்த பிக் பாஸ்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டவுன்ஃபாலை உருவாக்கிட்டாரு விஜய் சேதுபதியே. ஹோஸ்ட் முதல்ல டவுன்ஃபாலை உருவாக்குன பிக் பாஸ்ங்கிறது வந்து தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 மட்டும்தான். ஸோ உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் கொஞ்சம் டவுன்ல போயிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றி விடுங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வது.